ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்ட். வரக்கூடிய ஜூன் அதாவது 10-11 இந்த 2 டேஸ்ல வந்துட்டு துபாயில வந்துட்டு ஒரு கார் ரேஸ் நடக்க இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரேஸ்ல வந்துட்டு யார் கலந்துக்க போறாங்கன்ற விஷயமும் தெரியும். வேற யாரும் இல்ல, நம்ம தல அஜித் குமார் அவர்கள் தான். அதாவது இந்த கார் ரேஸ்ல வந்துட்டு துபாயில நடந்துட்டு இருக்கு. அந்த ரேசிங்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங்னு எடுப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சியின் போது நடிகர் அஜித் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருக்கு அதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனா அந்த காரோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த சீன்ஸ் வந்துட்டு நேற்று அந்த காட்சிகள் எல்லாமே வெளியானது. அதை பார்க்கும் பொழுது ஐயோ தலைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கோலிவுட் சினிமாவே வந்து அதிர்ச்சியில இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, பேரதிர்ச்சியா விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்றதே இப்போ வரைக்குமே வந்துட்டு அஜித் ரசிகர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அதற்கிடையில இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறமாக அந்த விபத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய காரோட அந்த ஃப்ரண்ட் அந்த ஒரு ஏரியா மட்டும்தான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சேதமடைஞ்சிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத அவங்க அங்க இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த சீன், அதாவது இந்த காட்சி வந்து அஜித்தோட அனுமதி இல்லாம வந்துட்டு வெளியாகல. எதற்காக இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதற்கு முன்னாடி வந்துட்டு ரசிகர்களோட நலன் கருதி என்னை வந்துட்டு தலன் கூப்பிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு ரசிகனாக மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் அளவு கடந்த அன்புன்றது வேண்டான்ற மாதிரியான அவருடைய ஸ்லாங்ல தான் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போலதான் இந்த விஷயத்துலேயும் வந்துட்டு கார் ரேசிங் அப்படின்றது ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கலாம், மிராக்கிள்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனாலும் இதுல த்ரில்லரை தாண்டி ஆபத்தும் இருக்கு. அதை வந்துட்டு கார் ரேசராக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது புரியணும், இது கொண்டுட்டு போய் அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு விதமாக தான் இந்த ஒரு காட்சிகளுமே வந்துட்டு அனுமதிச்சிருக்காரு அஜித் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 16 டேர்னிங் இருக்கு துபாயில நடக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சியின் போது. 16 டேர்னிங்ல 14 டேர்னிங் வந்து அவர் முடிச்சிட்டாரு. இந்த 15வது டேர்னிங் வந்துட்டு எடுக்கும் பொழுதுதான் அந்த பாதை வந்து ரொம்பவே வந்து குறுகலான இதா இருந்திருக்கு. அப்போதான் வந்துட்டு அந்த கார் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்னர்ல மோதி அந்த கார் வந்து விபத்துக்கு ஆயிருக்கு. அந்த கார் வந்துட்டு கட்டுப்பாட்டை இழந்து அது ஓவரால் வந்துட்டு சுத்தி இருக்கு. அதற்கப்புறமாக அந்த கார் வந்து ஆக்சிடென்ட்குள்ளாயிருச்சு. அதற்கப்புறம் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் வந்துட்டு கார்ல இருந்து வெளியில வரும்பொழுது ரொம்பவே நல்லா தான் இருந்தாரு. காருக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய சேதம். இதுல என்ன ஒரு சேட்னஸ் அப்படின்னா, அந்த காரை ரொம்பவே பார்த்து அதனுடைய டிசைனாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டு அவருடைய தயாரிப்புலேயே வந்துட்டு அதை வடிவமைச்சு வச்சிருந்தாரு. அதற்கப்புறமாக இந்த கார் வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு சேட்னஸ் நியூஸா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம பேஷனுக்காக நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்காக நம்ம எவ்வளவு எஃபோர்ட் வேணாலும் போடலாம். ஆனா அஜித் அவர்கள் வந்துட்டு அவர் உயிர் மேல கூட ஒரு இது இல்லாம ஒரு அக்கறை இல்லாம இந்த அளவுக்கு வந்துட்டு ஓடோடி அவரோட பேஷனை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. இதை தான் வந்துட்டு ரசிகர்களுமே வந்துட்டு அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க. உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் தல, அதனால எங்களையும் வந்து நினைச்சு பாருங்க, நீங்க பண்றது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவறுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் தரப்புல இருந்துமே வந்துட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நடிகர் அஜித் வந்துட்டு சினிமாவில் நடிக்கிறத தாண்டியுமே ஒரு பைக் லாங் ட்ரிப்பு போறதாக இருக்கட்டும், வேர்ல்டு டூர் போறதாக இருக்கட்டும், பைக் ரேஸு, கார் ரேஸு, இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவர் வந்துட்டு முழு முதல் எஃபர்ட் போட்டு அதற்காக வந்துட்டு உயிரை கூட பணைய வைக்கக்கூடிய அளவுல அவர் வந்து பண்ணுவார் அப்படின்றது. இதற்கு முன்னாடியுமே வந்துட்டு கார் ரேஸ்ல அவருக்கு நிறைய முதுகு தண்டில் கிட்டத்தட்ட ஒரு 32-33 சம்திங் வந்துட்டு ஒரு சர்ஜரி போயிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களையுமே கடந்துதான் அவர் வந்துட்டு நடிப்பு அப்படின்ற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே சர்வை பண்ணிட்டு இருக்காரு. அதையுமே தாண்டி கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ துபாயில நடக்கக்கூடிய அந்த கார் ரேசிங்ல வந்துட்டு களமிறங்க இருக்காரு. ஸோ இந்த ஒரு ட்ரைனிங்ல தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனுடைய காட்சிகள் வெளியாகி ரொம்ப வந்து ஒரு பரபரப்பையுமே ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம சுப்ரீம் சுந்தர் அப்படின்ற ஒரு ஃபைட் மாஸ்டருங்க, அவர் வந்துட்டு அஜித் கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காரு, அஜித் சார் நீங்க எப்படி வந்துட்டு இவ்வளோ வேகமா வந்துட்டு ரேஸ்லாம் பண்றீங்க, இது ஆபத்துல முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு நம்ம அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த கார் ரேஸாக இருக்கட்டும், பைக் ரேஸாக இருக்கட்டும், இது வந்து நான் முறைப்படி ட்ரைனிங் இல்லாம நான் வந்து இந்த விஷயத்துல வந்து நான்
ஈடுபடலை. கிட்டத்தட்ட வந்துட்டு அதற்கான முறைப்படி நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்து நான் கார் ரேசிங் வந்து நான் பண்ணுறேன். இதில் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 90% வந்து நம்ம முறைப்படி ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், அதில் எந்த இஷ்யூவாக இருக்கட்டும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஒரு 10% வந்துட்டு அது வந்து இயற்கை அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னா நம்மளால் அதை மாற்ற முடியாது. அந்த ஒரு 10% தான் வந்துட்டு இதில் ஒரு பயமே. அதனால வந்துட்டு நான் இந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இது முறைப்படி கற்று தேர்ந்து தான் வந்து நான் இந்த ரேசிங்கில் வந்து நான் என்ன ரேசிங்காக இருந்தாலும் சரி நான் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரேஸை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு என்னோட லைஃப்பில் யாருக்கும் தெரிஞ்சும் தெரியாமல் நான் எந்த தப்புமே பண்ணலை. எனக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் சரி ரசிகர்களோட சப்போர்ட் அப்படின்றது எனக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சிம்பாலிக் வந்துட்டு அந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருந்திருப்பாரு. அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு கடந்த மாதங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுதெல்லாமே நம்மளுக்கு ஒன்று தான் தோணுச்சு. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லையும் கார் மட்டும்தான் விபத்துக்குள்ளாக இருக்கு. கார்ல இருக்கக்கூடிய ஓட்டுநர் டிரைவர் அதாவது அஜித் அவர்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம். சொல்லப்போனால் என்னதான் ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு அம்சங்கள் அந்த அளவுக்கு அந்த காருக்குள்ள புகுத்தப்பட்டிருந்தாலுமே இவர் சொல்றாப்புல ஒரு நல்ல ஒரு மனசாக இருக்கட்டும், அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பேஷன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வாக இருக்கட்டும், அதுதான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அவருடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு பீக் லெவல்ல போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையுமே தாண்டி வரக்கூடிய ஏப்ரல் 10 அப்போ குட் பேட் அக்லி வந்து படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த 2025ல் பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வரல அப்படின்னாலும் 2025ல் அஜித்தோட இந்த கார் ரேஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாது ஒட்டுமொத்தமாக திரை உலகினர் எல்லாமே நம்புகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி அப்டேட்டுக்களை. தொடர்ந்து சினிமா மற்றும் ட்ரெண்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.